ஐயா, அருட்பெருஞ்சோதி தயவு வந்தனம் ஐயா. ஐயா, ஒரு சந்தேகம், ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். திருவடி புகழ்ச்சி படிக்கும்போது, இறைப்பொருள் அறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. முன்னிருந்து பின் நடக்கும் பதம் அது எப்படின்னு புரியல. அது எப்படி செயல்படுது? எல்லாமே நிகழ்காலத்தில் தான் நடக்குது. அது பதம் மட்டும் எப்படி, அந்த அருள்ன்றது எப்படி முன்னாடி போய் வேலை செய்யுதுன்றது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. நன்றி. தயவு ஐயா. தயவு அருட்பெருஞ்சோதி தயவு வந்தனமையா. இது ஒரு திருவடி புகழ்ச்சியில ஒரு அற்புதமான வரிகள். இலைப்புறல் அறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம். அழகான ஒரு வரிகள். இதுல ஆழ்ந்த ஒரு ரகசியமான கருத்துக்கள் அடக்கி நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கார். முதல்ல ஒவ்வொரு வார்த்தைகளா நம்ம ஆய்வு செய்து பார்ப்போம். இலைப்புறல் அறிந்து அப்படின்றார். இங்க வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளுமே ஏதான ஒரு நமக்கு களைப்பு, இளைப்பு வருது. ஆனா இது இந்த இளைப்பு நிரந்தரமா ஒரு ஆன்மாவுக்கு இருக்கு. அந்த இளைப்பு என்னன்னா, பிறவி துன்பம். பிறப்பு, இறப்பு என்கின்ற துன்பம் தான் ஆன்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு இளைப்பாக இருக்கிறது. இதைத்தான் மணிவாசக பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்றார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்றார். இங்க இளைத்தல்ன்றது ஒவ்வொரு பிறவிலையும் உடல் ரீதியா ஏற்படுகின்ற ஒரு இது. ஆனா இது ஆன்மாவுல போய் தங்கும்போது அந்த இளைப்புன்றது அது உணர்வு ரீதியா ஏற்படுகின்ற ஒரு இளைப்பு. இது அருணநாதர் பெருமான் ஒரு அழகா சொல்லுவார். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். அவங்களுக்கே டயர்ட்னஸ் வந்துடுதான். நீ எத்தனை பிறவி எடுப்ப, ஒவ்வொரு பிறவிலையும் எத்தனை முறை சாவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ சத்த பிறகு நாங்கெல்லாம் உன்னுடைய பிணத்தை சாப்பிடணும் அப்படின்னு கழுகு வகைகள் சொல்லுது. சுடுகாடு நீ இறந்த பிறகு நாங்கள் எரிக்கணும். எத்தனை கோடி முறை நீ பிறப்ப, எத்தனை கோடி முறை உனக்கு இடம் கொடுத்து நாங்கள் எரிக்கிறது. அப்புறம் பிரம்மா நீ எத்தனை முறை இறப்ப, நீ ஒவ்வொரு முறையும் இருக்கும்பொழுது எனக்கு வேலை வந்தது, உனக்கு மறுபடியும் பிறவியை கொடுக்கணுன்றது. அதனால அதனால கழுகொடு நரியும் எரி புவி மரளி மிகவும் கமலனும் மிகவும் அயர்வானார். நமக்கு இறப்பு என்னன்னா கூற்றுவன் தான் இறப்பை நமக்கு ஏற்பட செய்கிறார். கூற்றுவன் சொல்லிட்டு மரணத்தை தான் ஓமானப்படுத்தி கூற்றுவன் சொல்றது. இதுக்கு சுவாமி சரவணன் தான் அந்த யமன் அல்லது மரணத்துக்கு கூற்றுவன் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, உடலையும் உயிரையும் கூறு போட்டு விடுதல். உடலையும் உயிரையும் பிரிக்க முடியாது. உடல் உயிர் இருந்தாதான் உடல் இயக்கத்துல இருக்கும். அதனால உடலை உயிரையும் பிரிச்சிட்டோம்னா அந்த உடல் பிணமாயிடுது. உயிருக்கும் வேற வாழ்வு கிடையாது. அடுத்த உடல் இருந்தாதான் அதுக்கு வாழ்வே கிடைக்கும். அதனால ரெண்டுத்தையுமே கூறு போடுகின்ற ஒரு நிலை வந்ததுதான் அதுதான் இறப்பு சம்பவிக்கிறது. அதனாலதான் உடலையும் உயிரையும் கூறு போடுகின்ற அந்த ஒரு நிலை உண்டு பண்றது தான் மரணம். அதனால மரணத்துக்கு கூற்றுவன்னு பேர். ஆக எதுக்கு நம்ம இது பண்றோம்னா, அந்த அளவுக்கு பல கோடி காலமாக இந்த ஒரு ஆன்மா தொடர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்றது சுழற்சியிலேயே இருந்து வருது. அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஆக இந்த ஒரு நிலை தான் ஒரு ஆன்மாவுக்கு இளைப்பா இருக்கிறது. அந்த இளைப்பை இந்த தருணம் ஆண்டவர் அந்த இளைப்பை போக்க வேண்டும் அன்பர்களுக்கு அப்படின்றதுக்காக இளைப்புறல் அறிந்து அன்பர் பொதிசோறு அருந்த. அந்த இளைப்பு போக்கணும்னா இறைவன் ஒரு பொதிசோறு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். பொதி சோறுன்னா கட்டு சோறுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ பொதி சோறுன்றது நம்ம பிரித்து பார்க்கணும். பொதி ப்ளஸ் சோறு தான் பொதி போரு, பொதி சோறு. சோறு அப்படின்னா என்னன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. இது சோறுன்னா முக்தி. சோறுன்ற ஒரு சொல்லுக்கு முக்தின்ற ஒரு அர்த்தம் இருக்கு.
இன்னொன்னு சோறு வெண்மை நிறமாக இருப்பதனால அது வந்து அருள் உணர்வு நிலை தான். சுத்த அருள் உணர்வு நிலை குறிக்கிறது தான் சோறு, நீர் இதெல்லாம். நீரில்லா நெற்றிப்பால் அப்படின்னா அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவானது தான் இது. ஆக நீரில்லா நெற்றிப்பால்னா அந்த நெற்றின்றதே நெற்றிக்கு நடுவில் உள்பக்கமாக இருக்கிற அந்த நிராதார நிலையத்தில் விளங்குகின்ற ஒரு அந்த ஆன்ம அருள்நிலையம். அங்கே தான் அருள் ஒளி விளக்கு சதா காலம் விளங்குகிறது. அது வந்து அது வெள்ளைன்ற ஒரு நிலையை ஏன் குறிக்கிறாங்கன்னா அது வந்து நினைப்பு மறப்பற்ற சுத்த நிலை. நினைப்பு மறப்பற்ற சுத்த அருள் உணர்வு நிலை. அதுதான் சுத்தம்ன்ற ஒரு இது வந்து வெண்மை நிறத்தை அது குறிக்குது. அதுக்காக தான் அந்த நீருன்றது குறிக்கிறது. அந்த சுத்த நிலை அருள் நிலையை பெறும் பொழுது தான் நமக்கு உண்மையான முத்தி நிலை வாய்க்கிறதுனால அதுக்கு சோறுன்ற ஒரு பெயரும் உண்டு. அகராதியில் சோறுன்னா முக்தின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் முதன்மையான ஒரு அர்த்தமும் கூட. அதனால்தான் சுத்தம் சோறு போடும் அப்படின்ற ஒரு பழமொழின்னா நம்ம திருப்பி திருப்பி சோப்பு போட்டு குளிக்கிறதுனாலையோ ஒரு நாளைக்கு 3-4 முறை குளிக்கிறதுனாலையோ நமக்கு சோறு கிடைச்சிடாது. அந்த அர்த்தம் இல்லை. சுத்தம் சோறு போடும்னா நினைப்பு மறப்பற்ற சுத்த அருள் உணர்வு நிலை தான் நமக்கு பிறவா இரவாத முக்தி நிலையை கொடுக்கும் அப்படின்ற அர்த்தம் தான் சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த சோறு அளிக்கிறதுக்கு தான் அது கட்டுச்சோறுன்னா அது ஏற்கனவே இருக்குது. நம்ம ஆன்மாவுக்குள்ளவே அது இயற்கையிலேயே இருக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் அத்தகவென்ற நற்பெரும் ஜோதி. முத்தி என்பது மற்ற சமய மத யோக மார்க்கங்களிலே முடிவில் தேக அந்தியத்தில் எல்லாம் கிடைக்கப்பெறுவது தான் முக்தி கடைசியில் என்று. ஆனால் சுத்த சன்மார்க்கம் அதை வந்து முற்றிலும் மறுக்கிறது. முக்தி என்பது முடிவில் பெறப்படுவதல்ல. சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது ஏற்கனவே நம்ம இறைவனோடு இரண்டரை கலந்த நிலையில தான் வந்து நம்ம இருக்கோம். எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமா மற்பெருஞ்சோதி. அது வரலாறுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளவும் இறைவன் அத்துவிதமாக இயற்கையிலேயே பரிபூர்ணமாகத்தான் இருக்கிறார். அவர் பொதுவன்றி தங்குமிடம் போச்சு. ஆண்டவருக்கு அந்த உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன். ஆக அந்த பொதுவில் அவர் தங்கிக்கிட்டு இருக்காரு. அங்கதான் தங்க முடியும். அதனால இயற்கையிலேயே அப்படி நம்முடன் நாமாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால்தான் எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்களில் உடனுரை ஒரு இறைவன் முதல்ல இறைவி பெயரும் அப்புறம் இறைவன் பெயரும் போடுவாங்க. இறைவி பெயர் போட்டு உடனுரை அப்படின்ற ஒன்று நடுவில் ஒரு வார்த்தை எல்லா கோயில்லையும். சுவாமி பெயரும் அம்பாள் பெயரும் இடையில வந்து உடனுரை. ஆக அந்த மாதிரி வந்து இறைவன் வந்து ஆன்மாவினுடைய உடனுரை கடவுள் தான், தலைவன் தான். ஆன்மாவ தலைவன்னா இறைவன் தலைவன், உடனுரை தலைவன் தான். அப்படி இருக்கும்போது அது அத்துவித நிலை முத்தி நிலை அப்படின்றது இயற்கை தான், இயற்கையில் இருக்கிறது. நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். அதனால கடவுள் வேறு மனிதன் வேறு, ஆன்மா மனிதன் வேறு அப்படின்ற ஒரு கொள்கையெல்லாம் அது தவறானது. இயற்கையிலே இரண்டு விடை இல்லை, அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம். அதை அஞ்ஞானம் என்ற திரை மரப்பினாலே நாம் இறைவனிடத்திலிருந்து வேறாய் பிரிந்திருப்பது போல் தோன்றுகிறது. அதனால அப்படி ஒரு காலம் அவங்க சொல்ற மாதிரி இறைவன் தனியாகவும் ஆன்மா தனியாகவும், அதாவது மனிதன் உயிர்கள் தனியாகவும் இருந்து பின்பு யோக சாதனையினால் கூடுவதா இருந்தால் திடீரென்று கூடுவது என்றைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அது பிரிந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால அப்படி கிடையாது, உண்மை அப்படி கிடையாது. இறைவன் வேறு கடவுள் வேறு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இரண்டும் அனுபவத்துக்காக இரண்டா இருக்கிறாரே தவிர உண்மையில் இயற்கை உண்மை என்பது ஒரு பொருள் தான், மெய்ப்பொருள் என்பது ஒரு பொருள் தான். அதனால்தான் திருவள்ளுவர் பெருந்தகை மெய்யுணர்தல் அப்படின்னு சொல்றார்.
அது இருக்கிறது ஒன்றான மெய்ப்பொருள் மட்டும்தான். அது கண்ணியமா எதுவுமே இல்லை. அதுவே அனுபவத்துக்காக முப்பொருளாக, உலகமாக, உயிர்களாக, கடவுளாக, தானே முப்பொருளாக விளங்குகிறது. அந்த ஒரு நிலை தான் சொல்றது தான் அந்த பொதி. ஏற்கனவே பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. பொதினாலே அது அகராதியில் நிறைய பொருள் உண்டு. அதாவது நிறைவு, நிறைவான ஒரு நிலை. நிதியம், அதுதான் உண்மையான நமக்கு அருட்செல்வம். அந்த ஒரு அது ஒரு பேரு, நிதி, ஒரு பொக்கிஷியம், வைப்பு நிதி அப்படின்றது. அது நிரந்தரமா நமக்குள்ள நாமவே நம்ம ஆன்ம நடுவில் வந்து அந்த பொதிந்து வைக்கப்பட்டுள்ள ஒரு நிதி. அது நிறைவா இருக்கிறது. அது பருமன்ற ஒரு இதுவே வந்து நிறைநிலையை குறிக்கிறது. பரிபூரணமா இருக்கார். அதாவது வள்ளல் பெருமானுக்கு எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூர்ணமாக உள்ளே இருந்தாரோ, அது அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ள, ஒவ்வொரு சிற்றெரும்புக்குள்ளவும் சரி, ஒரு பாமரனுக்கும் சரி, ஒரு ஆட்டுக்கும் சரி, மாட்டுக்கும் சரி, அந்த ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு எப்படி உள்ள பரிபூரணமாக இருந்தாரோ அதே மாதிரிதான் இருக்கார். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா வள்ளல் பெருமான் அதை வெளிப்படுத்தி கொண்டார், கண்டு கொண்டார், கலந்து கொண்டார், உண்மையை அறிந்து கொண்டார். நாம் உண்மையை அறியாமல் அல்லல் படுகிறோம். அதுதான். அதனால பொதி சோறு அப்படின்னா அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. அது ஒரு பெரிய பரிசு. உலகத்துல மிகப்பெரிய ஒரு அரிய பரிசு இயற்கையிலேயே நமக்கு உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. அது நிறைவாக, இயற்கை உண்மை நிறைவாக, இயற்கை விளக்கம் நிறைவாக, இயற்கை இன்பம் நிறைவாக அப்படின்ற ஒரு ஃபுல்னஸ். ஃபுல்னஸோடு அந்த ஆண்டவர் நமக்குள்ள அனாதி காலமா அத்துவிதமா இருக்கார். அது அந்த சோறு முத்தி, அதை அருள்வதற்காகத்தான் கடவுளானவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் வந்து அதற்கான ஒரு முயற்சி செய்யவில்லை. அப்படி முயற்சி செய்விப்பதற்காகத்தான் ஆண்டவருடைய திருநடனம் சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அடுத்து சொல்றார். அதாவது இலைப்புறல் அறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த, இவரையும் இப்ப நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது முன்னிருந்து பின் நடக்கும் பதம். இப்போ வந்து 2 திருவடிகளை பற்றி சொல்றார். ஆண்டவர் திருவடி புகழ்ச்சி என்பது திருநடன உண்மையை பற்றி பல கோணங்கள்ல பலவாறாக நமக்கு விளக்கம் செய்விப்பதுதான். ஆக அந்த 2 திருவடிகளை பற்றி நம்ம சொல்றார். ஒரு திருவடி ஆன்மாவுக்கு அகத்திலிருந்து நாம எப்போ வருவோம், எப்போ இந்த நம்முடைய பிள்ளைக்கு பொதிச்சோறு கொடுப்போம் அப்படின்றதுக்காக அவர் எதிர்நோக்கியிருக்கார். ஆனா நாம வந்து அவர் பக்கம் திரும்பல. ஆனா அதனால நமக்கு வெளியில இருந்தோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறார். அது ஒரு தான் தூக்கிய திருவடி. ஊன்றிய திருவடின்றது முன் இருந்து உண்டு. உள்ள முன்னுன்னா அந்த இடத்துல உள்ள ஏற்கனவே உள்ள அந்த திருவடி உட்கார்ந்து இருக்குது. அதான் அருள் என்கின்ற திருவடி. ஆனா நம்ம உள்ள வரவழைக்கிறதுக்காக உலகத்துல உலக வாழ்க்கை மூலம், இன்ப துன்பத்தின் மூலம், சோதனைகள் மூலம், நோய் நொடிகள் மூலம் நமக்கு வாழ்க்கையில ஒரு பொய்யையும் உண்மையையும் உணர்ந்து கொள்ள செய்வதற்கு இந்த உலக வாழ்க்கை தேவைப்படுது. அதற்காக இந்த உலகமே, உலக இயக்கமே அந்த தூக்கிய திருவடியினால ஐந்தொழிலாளர் சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த தூக்கிய திருவடி தான் இந்த பேருலகமா விளங்கி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சிறு கூறு தான் நமக்கு உடலாக, உயிராக, மனமாக இருந்து அதுவும் சதா இயக்கி கொண்டு அதன் மூலம் நமக்கு உலகியல் வாழ்க்கை, இன்ப துன்ப அனுபவம், அந்த பின் நடக்கும் பதம். அந்த பின் நடக்கும் பதம்ன்றது இந்த தூக்கிய திருவடியினால நமக்கு இந்த உலக வாழ்க்கையில இந்த ஆன்மாவை கொண்டு வந்து இந்த உடலிலும், உயிரிலும், மனதிலும் பக்குவப்பட வைத்து அப்புறம் அதை திசை திருப்பி தன்பால் ஈர்த்து கொண்டு அந்த பொதிச்சோரை கொடுக்கிறார். அதனால முன் இருந்து பின் நடக்கும் பதம். அதாவது முன் இருத்தல்னா ஏற்கனவே நமக்குள்ள முன்னமே ஆண்டவர் நமக்குள்ள அத்துவிதமா இருக்கிறார். அது இருந்து, அதுதான் அந்த ஊன்றிய திருவடி. நடக்கும் பதம் அப்படின்றது தூக்கிய திருவடி தான் நமக்கு உலக வாழ்க்கையிலிருந்து அப்புறம் அருளியல் வாழ்க்கைக்காக நம்மை நடத்தி கொண்டு உள்ளே அழைத்து கொள்ளுகின்றார். அதுக்கப்புறம் தான் அந்த பொதிசோறு வழங்கப்படும். இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு காலம் இத்தனை நெடுங்கோடி
காலமாக நாம் பட்ட அல்லலும் துன்பமும் சோதனையும் வேதனையும் ஆண்டவர் திருவுள்ளத்தடைந்து இது தருணம் நமக்கு அருளியல் என்ப வாழ்வு கொடுக்க முனைந்து விட்டது, துணிந்து விட்டது. ஆனால் நமக்கு ஃபுல்லாக வெளியிலிருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறார். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது, உள்ளும் புறமும் ஒரு வள்ளல் இருப்பதால் வாட்டம் அடைவதற்கு அவசியமில்லை என்றார். உள்ளும் புறமும் வள்ளல் இருப்பதால், அந்த உள்ள இருக்கிற வள்ளல் யாருன்னா அருள் ஒளி வள்ளல், அது அகத்திருவடியா இருக்கிறது. புறத்திலேயும் அந்த வள்ளல் இந்த பொன்னம்பல பிரபஞ்ச ஜோதியா இருந்து அதே வள்ளல் தான் நமக்கு அதுல ஒரு சிறு அற்ப கூறு தான் நமக்கு உடலாக இருக்கிறார், உயிராக இருக்கிறார், மனமாக இருக்கிறார். ஆனா வெளியில அவர் ஜடம் தத்துவ நிலையில தான் இருக்கார். அகத்தில் சத்துவம் என்கின்ற ஊன்றிய திருவடியாகவும் புறத்தில் தத்துவம் என்கின்ற தூக்கிய திருவடியமாக இருந்து, அதுதான் வள்ளல் பெருமான் சொல்வது போல் உள்ளும் புறமும் ஓர் வள்ளல் இருப்பதால் வாட்டமேன். ஆக இந்த தருணம் இளைப்பு நம்முடைய வாட்டத்தை நீக்கி ஆட்கொள்வதற்காக ஆண்டவர் எழுந்தருளுகின்றார். இன்னொன்று, அந்த நடத்தல் அப்படின்றது நடராஜர்னாவே அந்த டான்ஸ் தான் குறிக்குது. முதல்ல நம்ம ஒரு திருத்தணி படியில் கோயிலுக்கு படியில் ஏறுறோம்னா முதல்ல 2 காலும் அங்கே ஒரே நேரத்தில் இதாகாது. ஒரு கால் ஊன்றோம், ஒரு கால் தூக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு படி ஏறும்போது இந்த காலை வச்சுட்டு இந்த காலை தூக்குறோம். அப்படி தான் ஒரு நேரத்தில் ஊன்றியதும் ஒரு நேரத்தில் நம்மளை அதுதான் நமக்கு கடத்தி கொண்டு நடத்தி கொண்டு வழிநடத்தி கொண்டு ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு அணு அணுவாய் பக்குவத்தை நமக்கு வளர்த்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஒரு பெரியவங்க சொல்றது, பாராத பயிர் கிடும். இப்படிதான் எப்படி ஒரு விவசாயி பயிரை வளர்ப்பது போல நாற்று நடத்துறதோடு அவனுடைய இது சரியா போல, அது அறுவடை செய்யும் வரையில் அவன் எப்படி கண்ணும் கருத்துமா அந்த பயிரை வளர்க்குறானோ அதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு உடனிருந்து ஒவ்வொரு நொடியும் தேவையான சூழ்நிலையெல்லாம் நமக்கு வழங்கி வழங்கி மேலேற்றி வாழ்வித்து இந்த தருணம் மொத்தமா அந்த கட்டுச்சோரை வழங்க இருக்கிறார், முழு நிதியத்தை வழங்க இருக்கிறார். அதை ஆக அந்த பயிர்ன்றது இந்த இடத்துல உள்ளொளியாகிய பயிர், உள்ளொளியே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இப்போ நிறைவா உள்ளொளி நிலையில் நம்மை வைத்து வாழ்விக்க வருகிறார். அதுதான் உள்ளொளி தான் உண்மையான பயிராக இறைவன் திருநடனத்தினாலே வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கவில்லை என்றால் அதன் இருப்பு நமக்குள்ள இருக்கிறது அறியப்படாமலே போய் மீண்டும் மீண்டும் அதை அறியப்படும் வரை நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். அதுவரையில் நடராஜன் நடந்து கொண்டே இருப்பார் தூக்கிய திருவடியை வைத்து. நன்றிய தயவு வந்தனம். இந்த கருத்தை நமக்கு வழங்கியருடைய நம் தயாநிதி சுவாமி சர்வானந்த அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவு வந்தனம்.